வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வீடியோ போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஒரு 3 லித்தோஃபேன் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ வெயிட் a minute. இதுதான் என்னோடய 3 லித்தோஃபேன் மேக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது எனக்கு 37 or 38 hours ஆச்சு. இதோட டைமென்ஷன் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். 15 சென்டிமீட்டரில் 140 சென்டிமீட்டர் 140 mm 14 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய 3 லித்தோஃபேன். ஸோ இது வந்து டச் சென்சாரோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் டச் சென்சார், பார்த்துக்கோங்க. ஸோ டச் பண்ணால் லைட் எரியும், லைட் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. பேஸ் மட்டும் நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, அதிகமாக நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணல, பிரிண்ட் பண்ணது, பார்ட்டாக பிரிண்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து 2-3 கலர் உண்டு. ஸோ ஒன்று ஒயிட் எல்லோ அண்டு எல்லோ. ஸோ அடாப்ட் ஆக டைம் ஆகுது போல், அடாப்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த கலரு நல்லா இருக்குது. ஸோ நான் பின்ன கீழே வந்து டச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஒயிட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, பட் வீடியோவில் அது அதிகமாக கேப்சர் ஆக மாட்டேங்குது. இப்போ கேப்சர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது 3 லித்தோஃபேன். ஓகே, அண்ட் தென் அவ்வளோதான். இதோட மேக்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், போக சொல்கிறேன். பை த வே, இந்த லைட் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு லைட் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் எப்படி சொல்லலாம், ப்ரைஸ் டைம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதில் சொல்கிறேன். ஸோ வீடியோ போகலாம். வீடியோ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா மொபைல் வச்சு தான் வீடியோ எடுத்தேன். அண்ட் தென் என்னோடய வீட்டில் வச்சு தான் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய என்விரான்மெண்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இப்படின்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கண்டென்ட் ஒர்த்தாக இருக்கும். ஸோ வீடியோ பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தட். சைஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். திரும்ப பிரிண்ட் போடணும். 2 பார்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பார்ட்டை வந்து லைட், இந்த லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து டச் சென்சார். ஸோ டச் பண்ணால் லைட் எரியும். ஸோ இதை வந்து நம்ம இந்த பேஸில் வந்து ஃபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பேஸை வந்து இந்த க்ளோப் கூட நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ ஹோல் மேக் பண்ணிட்டேன். ஹோல் வந்து எப்படி மேக் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் இது வச்சு தான் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இன்சர்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டான லென்த் வர்ற தண்டியும் புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோலை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா, இந்த இடத்து இப்போ இப்படி ஃபுல்லாக இது பண்ணிட்டோம்னா ஹோல் பஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு தான் ஹோல் டெப்த்து கிடைக்கும். அண்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கையை வந்து கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா
இந்த டயமீட்டரில் வந்து உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ ஹோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கரெக்டாக பண்ணிட்டேன். அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஸோ பெர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. ஓகே, இதை வந்து என்ன பண்ணணுன்னா நான் க்ளூ பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், நான் ஒன்று டெஸ்ட் பண்ணேன் ட்ரையலுக்கு. அனபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளக்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு கம் உண்டு. அந்த கம் யூஸ் பண்ணி இது ரெண்டே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெளியே எடுக்க முடியல, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த இதை மெத்தடை யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், இது டச் சென்சார். ஸோ இதில் வந்து கம் எதுவுமே பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட் லேயர் இதில் வந்து சுற்றி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லேயராக அந்த அனபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். யூஸ் பண்ணிட்டு ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஆர் அதர்வைஸ் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த்து இன்னும் பில்டப் பண்ணும். ஸோ அதையும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, திஸ் இஸ் வைல் சார்ஜ் ஏறிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து கொஞ்சம் கேப் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கும் கேப்பு. ஸோ சார்ஜ் ஏறிட்டு இருக்குது, பார்க்கலாம். ஸோ 3 hours சார்ஜ் நிற்கும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டிருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும்னு தெரில, எதுக்கு லைட் ஆஃப் ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் இங்கே ஆனில் இல்லை, பேட்ரி எனக்கு லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, 3 hours போட்டிருந்தாங்க, 1 hour சார்ஜிங் டைம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ செக் பண்ணல இன்னும். ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், போதும்னு நினைக்கிறேன். பட் இது என்னோடய பர்சனல் யூஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ரிசல்ட் பெட்டராகவே இருக்கும். இப்போ கரெக்டாக லைன் பண்ணிட்டோம், வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். ரைட்டு தான், ரைட்டு. ஃபேன் ஆஃப். கை வந்து அவ்வளோதான், வச்சோடனே ஒட்டிக்கணும். ஸோ ஓகே கைஸ், lithophane பார்த்துட்டீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், முடிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் lithophane எப்படி மேக் பண்ணேன், எப்படி என்னென்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதோட வீடியோஸ் எல்லாமே முன்னாடியே போட்டிருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. 3 lithophane வந்து நான் lithophane மேக்கர் யூஸ் பண்ணி மேக் பண்ணேன். ஸோ ட்ரை தேட், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு என்னோடய டைமிங் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். டைமிங் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா லேயர் செட்டிங். என்னோடய லேயர் செட்டிங் வந்து 0.12. ஸோ 0.12 அப்படிங்கிறதுனால ஹெவியாக போயிடுச்சு. 0.2 பண்ணியிருந்தேன் அப்படின்னா
கொஞ்சம் ஓரளவு ஒரு 20 ஹவர்ஸ்க்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது ஓகே, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அண்டு லித்தோஃபைன் மேக்கரில் வந்து என்னோடய ரெசல்யூஷன் வந்து ஹையாக வச்சுருந்தேன், அதனால ஜாஸ்தி ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ டைம் டிலே ஆனதுக்கு காரணம் ஒர்க் தான். டிசைனிங் ஜாப்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன், மன்னிச்சிக்கோங்க. 3D பிரிண்டிங் வீடியோஸ் ஏன் போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சில காரணங்கள் இருக்குது. அண்டு எண்டர் 3 ஆக்சுவலாக பை பண்ணிட்டேன், செம்மையாக இருக்குது. அதோட ரிவ்யூ முன்னாடியே போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. நானும் நிறைய செட்டிங்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன், நிறைய செட்டிங்ஸ் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video guys. Bye.